ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் டென்னிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் விம்பிள்டன் டென்னிஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலியாக கிளம்பி விம்பிள்டன் டென்னிஸ் பார்க்குறதுக்காக எல்லாம் போகிறீங்க. அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு பிளேயர் இவங்க விளையாட வராங்க. விளையாட வரும்போது இங்கே ஒரு பின் ஒன்று குத்தியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு நாட்டினுடைய கொடி. பாலஸ்தீன் அப்படின்ற ஒரே ஒரு நாடு. அது முதல்ல நாடு இல்லை, அது ஒரு பகுதி. பாலஸ்தீனிய மக்கள் அப்படின்னு தங்களை அழைத்து கொள்கிற ஒரு மக்களுடைய ஒரு கொடி. இந்த கொடியை இந்த அம்மா இங்கே மாட்டிட்டு வந்து உள்ளே விளையாட வராங்க. அந்த அமைப்பு, அந்த விளையாட்டை ஏற்படுத்திய அமைப்பு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இது வேண்டாம், நம்ம இங்கே விளையாட வந்திருக்கோம், உங்கள் விளையாட்டை பார்க்க தான் மக்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து கொடி பிடிச்சி விளையாடுறீங்க அப்படின்றத யாரும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கொடியெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா, ஓ நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் வந்து போராடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீன் கொடிக்கு பதிலாக தர்பூசணி, வாட்டர்மெலன் கலரில் அந்த சிவப்பு, பச்சை, கருப்பு அந்த 3 கலரில் அந்த வாட்டர்மெலன் அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய டென்னிஸ் ராக்கெட்டில், அந்த டென்னிஸ் பேட்டில் ஷாக் அப்சார்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. பாலை அடிக்கும்போது அந்த ஷாக்கை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு சின்ன ஒரு பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பின்னை எடுத்துகிட்டு வந்து நான் என்னுடைய அந்த ராக்கெட்டில் நான் மாட்டுவேன், இப்படி மாட்டி நான் போராடியே தீர்வேன், நான் ஒரு போராளி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பண்ணுறாங்க. ஜெய்னப் சோம்னஸ் அப்படின்ற டர்க்கியை சேர்ந்த ஒரு பெண் பிளேயர் தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தோணும் இல்லையா, ஆமாம்ல உலகத்தில் இதை விட வேறு பல பிரச்சனையே இல்லை போல், பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு மக்கள் இவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுறாங்க, இவங்கள தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு யூத பார்ப்பன அரசு இவங்களை எதிர்க்கிறாங்க, இவங்களை ஒடுக்குறாங்க, இவங்களை இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னு விம்பிள்டன் டென்னிஸ் பார்க்க போன உங்களுக்கு தோணுமா இல்லையா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நெதர்லாண்ட்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர், நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடியவர், அவர் அன்றைக்கி ரோட்டில் இவர் சும்மா நடந்து போயிட்டு இருந்திருக்கார். எங்கே, நெதர்லாண்ட்ஸில். அங்கே ஒரு 10 பேர் நின்று பாலஸ்தீன் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஓசி பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி, சாரி ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கொடி ஆட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த போஸ்ட்டில் ஃப்ரீ பாலஸ்டைன், இலவச பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை வேற அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. இவர் அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தார், பாருங்கள் பிரதர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் டென்னிஸ் பார்க்க போனாலும் உங்களுக்கு அந்த பாலஸ்தீன் அப்படின்ற அந்த ஒற்றை பிரச்சனை உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டுருப்பீங்க ஒரு ஐரோப்பிய நாட்டில், அங்கேயும் இதே பிரச்சனை. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று தோணும், ஆமாம் இந்த உலகத்திலேயே நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரே ஒரு இனம், அப்படி ஒரு தூய்மையான ஒரு இனம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினைக்காத ஒரு பச்சை பிள்ளையாக இருக்கிற அந்த ஒரு இனத்தை போயிட்டு எல்லாம் நோண்டுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இனத்துக்காக இவங்கெல்லாம் போராடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2026 வேறு எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே உலகத்தில் இல்லை, வேறு யாருமே யாராலையும் ஒடுக்கப்படவில்லை, இவங்க மட்டும்தான் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பக்கத்து நாடான சைனாவில் அந்த சைன அரசு, அந்த சீன அரசு, அந்த கம்யூனிஸ்ட் அரசு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது போன மார்ச் மாதம் இதை கொண்டு வந்தாங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த சட்டம் இங்கே அமலுக்கு வந்திருக்கு. என்ன சட்டம் அப்படின்னா, சைனா அப்படின்ற ஒரு நாட்டில் இன்னைக்கு 140 கோடி மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 140 கோடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் பேச வேண்டிய ஒரே மொழி மேண்டரின் மட்டும்தான். அதிகாரமான மொழி என்னன்னா மேண்டரின். இந்த மொழியை தாண்டி உங்களுக்கு வேற மொழி அப்படின்ற ஒரு அடையாளமே இன்னைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு இங்கே நீங்கள் பாடம் சொல்லி தரணும். என்னென்னா, சைனா அப்படின்ற ஒரு நாடு மட்டும்தான் என்னுடைய நாடு. அதையும் தாண்டி இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற வேறு எத்தனிக் குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி உள்ள சைனாவில் ஹேண்ட்ஸ் சைனா அப்படின்ற ஒரு குரூப், இந்த ஒரு குரூப் தான் ப்ராப்பர் சைனா. ஓகே, நம்ம இது சைனா ப்ராப்பர்னு நம்ம இவங்கள சொல்லிக்கலாம். 140 கோடி மக்களில் 90% உள்ள இந்த சைனீஸ் மக்களை தவிர மற்றவங்களெல்லாம் உங்களுக்குன்னு தனியான அடையாளமெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறது ஒரே சைனீஸ் அரசு, ஒரே சீன மொழி, ஒரே சீன தலைவர், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தலைவர், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே அடையாளம்,
உங்களுக்குன்னு தனியாக அடையாளம் இல்லை அப்படின்னு சீன அரசு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆமாம்ல சைனான்றது ஒரே ஒரு நாடு தானே, ஒரே ஒரு அடையாளம் தானே, ஒரே ஒரு கலாச்சாரம் தானே, இவங்க அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து யூனிட்டி, நம்மளாம் ஒற்றுமையாக வாழ்கிறதுல என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு இப்போது ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதே சைனாக்குள்ள இன்னைக்கு இருக்கிற சைனாக்குள்ள 3 வித்தியாசமான வேறு இன மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து திபெத் மக்கள், திபெத்தியன் மக்கள் சைனாவினுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு சீனா இது எங்களுடைய வரைபடம், இது எங்களுடைய மேப், இது எங்களுடைய எத்னிசிட்டின்னு இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா. இவங்களுக்குள்ள திபெத்திய மக்கள் வாழ்கிறாங்க, மங்கோலிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் வீகர் மக்கள், வீகர் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டர்க்கிலிருந்து இங்கு குடியேறி பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே குடியேறி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுற, இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணுற வேறு இனத்தை சேர்ந்த சென்ட்ரல் ஏசியான்னு சொல்லலாமா, இன்றைக்கி உள்ள இந்த மாடர்ன் மிடில் ஈஸ்ட்லேருந்து ஈரான், ஈராக் அந்த ரீஜியன்லேருந்து சைனாவுக்கு குடிபுகுந்த ஒரு சின்ன ஒரு மக்கள் கூட்டம். இந்த 3 மக்கள் கூட்டமும் இன்றைக்கி சைனாக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மொழி வேறு, இவங்களுடைய இனம் வேறு, இவங்களுடைய மதம் வேறு. ஆனால் சைனா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இங்கே தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் இதை கொண்டு வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இதுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களான பாலஸ்தீன மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லி. பாலஸ்தீனத்தில் உள்ளவங்களாம் போய் குண்டு வச்சுட்டு இருந்தான். ஆனால் இந்த மக்கள் அந்த இடத்துல வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தேவர் ட்ராப்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும். அது எப்படி ட்ராப்டுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் அரசு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்றைக்குமே சைனீஸ் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அடையாளத்துக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் என்றைக்குமே அப்படின்னு இவங்க இன்றைக்கி கிளைம் பண்ணுறாங்க. இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சைனாவினுடைய வரலாறு ஒரு 400 இயர்ஸ் முன்னால் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிங் டைனஸ்டி அப்படின்ற QING டைனஸ்டி அப்படின்ற ஒரு மன்னராட்சி முறையில் அமைந்த ஒரு பேரரசு இவங்களை கடந்த 300 ஆண்டுகளாக சீனாவை இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. 1636 முதல் 1912 கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பக்கத்தில் இந்த ஒரு சிங்கிள் டைனஸ்டி இன்னைக்கு உள்ள முழு சீனாவையும் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா, இந்த ஆட்சி பண்ணாங்க இல்லையா கிங் டைனஸ்டி, ஆனால் இவங்களே ஒரு ப்ராப்பர் சைனீஸ் கிடையாது. இவங்க மான்சூஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எத்னிக் குரூப் மான்சூஸ். இந்த மான்சூஸ்ன்றவங்க தான் என்ன பண்ணாங்க, முழு சைனாவையும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க 300 ஆண்டுகளாக. இவங்களுக்கு கீழே தான் மெஜாரிட்டி மக்களாக இருக்கிற ஹான்ஸ் சைனீஸ்ன்ற மக்கள் இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இப்போது சைனான்றது ஒரு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாடு. ஆனால் அந்த காலகட்டத்தில் சைனா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லேண்டாக மட்டும்தான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிங் டைனஸ்டி பக்கத்தில் உள்ள திபெத் அப்படின்ற ஒரு பகுதி, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிடலாம். திபெத்ன்ற ஒரு நாடு, திபெத் அப்படின்ற ஒரு நாட்டுக்குன்னு தனித்தன்மையான மொழி இருந்துச்சு, தனித்தன்மையான அடையாளம் இருந்துச்சு, தனித்தன்மையான மதம் அப்படின்னா புத்திசம் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் புத்திசம்லேயுமே திபெத்தியன் புத்திசம் அப்படின்றது மெயின்லேண்ட் புத்திசமை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தலாய்லாமா அப்படின்ற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமாக வேறு எங்கேயுமே இவங்க யாருமே ஏற்காத ஒரு வித்தியாசமான மதத்தை இவங்க அதில் கொஞ்சம் வேல்யூ ஆடெல்லாம் பண்ணி ஒரு சில லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணி திபெத்தியன் மக்களுக்கான அவங்களுடைய அடையாளத்தை தனித்தன்மையாக உள்ளடக்கிய ஒரு மதமாக திபெத்தியன் புத்திசம் இன்றைக்கும் இருந்துச்சு. அப்போது குயிங் டைனஸ்டி அப்படின்றவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, சீனாவினுடைய பார்டரில், மாடர்ன் சைனா கிடையாது, அன்னைக்கு இவங்க ஆட்சி பண்ண சீனாவினுடைய பார்டரில் இருந்த திபெத்தியன் ரீஜனை இவங்க போய் கேப்சர் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஏன்னா 1700களுடைய ஆரம்பத்தில் மங்கோல் படைகள், மங்கோல் உங்களுக்கு தெரியும் மேலே இருப்பாங்க சீனாவுக்கு மேலே, அந்த மங்கோலில் உள்ள ஒரு சின்ன குரூப், இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு எக்ஸ்பெடிஷன் ஒன்று பண்ணி போர் செஞ்சு திபெத்தை போய் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. உடனே திபெத் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு நெடுக பார்த்தீங்கன்னா திபெத்திய மக்கள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான, யாரையும் போய் ஒரு வார்த்தை பேசாமல், யாரையும் போய் குண்டு வைக்காமல், உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு போயிட்டு வெடிச்சுக்கிட்டு சாகாமல் ஒரு வித்தியாசமான மக்கள், ரொம்ப சாதுவான சாந்தமான மக்கள். இப்போது மங்கோலில் உள்ள ஒரு குரூப், மங்கோலில் வந்து நிறைய குரூப்ஸ் உண்டு, இதில் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து இவங்களை அடிமைப்படுத்தும் போது இவங்களுக்கு விடுதலை வேணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ள குயிங் டைனஸ்டி இருப்பாங்க இல்லையா, இவங்ககிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி.
இவங்க ஓகேங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி குயிங் டைனஸ்டி உள்ளே வந்தான். உள்ளே வந்து குயிங் டைனஸ்டி உள்ளே வந்து திபெத்திய மக்களும் குயிங் டைனஸ்டியும் சேர்ந்து இந்த மங்கோலை விரட்டி விட்டாங்க. சரியா? ஆனால் இந்த குயிங் டைனஸ்டி உள்ளே வந்தான் தெரியுமா, உதவி செய்கிறதுக்கு உள்ளே வந்தவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆன உடனே இந்த மக்களும் எதிர்க்க வழி இல்லாமல் ஓகே வாங்க நம்மலாம் ஒன்றா வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி குயிங் டைனஸ்டி கீழே தான் அடுத்த 200 ஆண்டுகளுக்கு திபெத்திய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் குயிங் டைனஸ்டி ஒன்று ப்ராமிஸ் பண்ணாங்க, உங்களுடைய அந்த புத்திசம் ப்ளஸ் தலாய் லாமா இந்த சிஸ்டம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. திபெத்திய மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதி. சைனீஸ் முழுக்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த குயிங் டைனஸ்டி அதிகாரத்தில் பலத்தில் பெரிய ஆட்கள். இவங்க நேட்டிவ் ஹேண்ட்ஸ் சைனீஸ் பீப்புளையே அடிமைப்படுத்தும் அளவு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது 1912 உங்களுக்கு தெரியும் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் அந்த வேர்ல்டு வார் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கிங்டம் அமைப்பு மன்னராட்சி முறை அப்படின்றது உலகம் எங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைய ஆரம்பிச்சிது. 1912 குயிங் டைனஸ்டியும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டி ஆண்ட ஒரு டைனஸ்டி கொலாப்ஸ் ஆகுது 1912. அப்போது அங்கே இருந்த இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற ஒரு அப்போது இருந்த ஒரு ப்ரொவிஷன் கவர்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க திபெத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா குயிங் டைனஸ்டி வச்சுருந்த பகுதியை இப்போது அந்த முழு பகுதியும் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற இந்த ஒரு அரசமைப்பு இப்போ எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னாகும், இந்த மக்களெல்லாம் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. 1949 இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படி இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா பிஆர்சி, அதாவது விச் இஸ் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் மாவோ தலைமையிலான அந்த அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் 49. அப்போ என்ன ஆகுது, அப்போ ஒரு சைன் ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ கம்யூனிஸ்ட்டாக மாறிட்டோம், எங்களுக்கு மதமெல்லாம் தேவையில்லை, நீ ரொம்ப வித்தியாசமாக மதத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற, ஆனால் நாங்கள் உங்களுக்கு அட்டானமி தரோம், நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரோம், ஆனால் நீ எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 51 ஒரு சைன் ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது இவங்க சொல்லுவாங்க, யார் சைனீஸ் அரசாங்கம் அந்த கம்யூனிஸ்ட் அரசு இவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து ஒத்துழைச்சி தான் இவங்க சைன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைவருக்கும் தெரியும், திபெத்திய மக்களுக்கும் இது தெரியும், இது முழுக்க முழுக்க கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நீ சைன் பண்ணு, நீ எங்களுக்கு கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி சைன் பண்ணுன்னு சொல்லி ஒரு குட்டி நாடை இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. இன்னைக்கு உள்ள மாடர்ன் கம்யூனிஸ்ட் அரசு. உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன ஆச்சுன்னு. 59 இவர் தலாய் லாமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவர் இந்தியாவுக்கு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் இவர் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியல, அந்த நாட்டுக்கான எந்த ஒரு உரிமையும் இன்று கொடுக்கப்படவில்லை. இதே சைனாக்குள்ளே குயிங் டைனஸ்டியில் இருந்த இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா ஜிங்சியாங் அப்படின்ற ஒரு பகுதி. இங்கே தான் நம்ம வீகர் முஸ்லீம்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் மேப்பில் பாருங்களேன், சைனாவினுடைய மேலே சைனீஸ் மேப்பினுடைய லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இவங்க இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பகுதி, இந்த பகுதியில் வந்து 2 லைன் உண்டு. மேலே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மங்கோல் இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கீழே வீகர் முஸ்லீம்ஸ். இவங்க டர்க்கியிலேருந்து வந்தவங்க. இந்த மக்களுக்கும் அந்த பகுதிக்குமான சம்பந்தம் என்பது பல நூற்றாண்டுகள் முன்னால், குயிங் டைனஸ்டி வரதுக்கு முன்னாலே இவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ குயிங் டைனஸ்டி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ஜிங்சியாங் அப்படின்ற பகுதியும் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ 1912 குயிங் டைனஸ்டி உடையும் போது இவங்க காலியாகும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜிங்சியாங் அப்படின்ற இந்த பகுதியும் சைனீஸ் அரசாங்கம் அவங்களுக்கு கீழே இந்த பகுதியும் வந்துடுது. இதில் இன்னொன்று என்னென்னா 1800s கடைசியில் ஓகே அப்போ தான் வீகர் மக்களுடைய பகுதி கிங் டைனஸ்டி கீழே வருது. அதுக்கு முன்னால் இந்த பகுதியினுடைய பெயர்லாம் வேறு. ஆனால் இவன் ஆட்சிக்கு வந்தப்புறம் குயிங் டைனஸ்டி அதுக்கு ஜிங்ஜியாங் அப்படின்னு சொல்லி பெயர்லாம் மாற்றினாங்க. இது ஒன்றே நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா இது என்றைக்குமே கிங் டைனஸ்டி கீழே இவங்க இல்லை, இவங்க தனித்தன்மையான ஒரு அடையாளத்தோடு இருந்தாங்க. ஆனால் இவங்களை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய பெயரெல்லாம் மாற்றி இந்த மக்களை இவங்க ஆட்சி பண்ணாங்க. இவங்க ஆட்சி முடிஞ்சப்புறம் சைனா, மாடர்ன் சைனா, ஆல்சோ இந்த கம்யூனிஸ்ட் சைனா இதை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து முக்கியமாக மங்கோல்ஸ் தேர்டு. ஓகேவா, மங்கோல்ஸ் பார்த்தீங்கன்னா மங்கோல் மக்களுடைய வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ஆக்சுவலி வரலாறில் செங்கிஸ்கானுடைய பெயரை தாண்டி மங்கோல் மக்களுடைய வரலாறை யாரும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பூமியே ஒரு சொர்க்க பூமி, அவ்வளோ ஒரு அழகான ஒரு பூமியாக இருக்கும் அது. அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடெல்லாம் ரொம்ப உயர்தரமானது. அந்த மக்களை இதில் இன்னொன்று, இப்போ இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, மங்கோல் மக்கள், இந்த மங்கோல் மக்கள் ஒரு காலத்தில் குயிங் டைனஸ்டி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் இன்றைய மாடர்ன் சைனா முழுசை இவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பெய்ஜிங் இருக்கு இல்லையா, பெய்ஜிங்
இன்னைக்கு பெய்ஜிங் வந்து சீனாவினுடைய தலைநகரம். இந்த பெய்ஜிங்கை கேபிட்டலாக வச்சு மங்கோல் மக்கள் அந்த முழு சைனாவையும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி முடிஞ்சது. இந்த ஆட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ் கானுடைய பேரன் குப்லாய் கான் சொல்லி ஒருத்தர் இருப்பார். நீங்கள் இவரை படிச்சிருக்கலாம், நம்ம சோஷியல் சயின்ஸில் வரலாற்று பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. குப்லாய் கான் வந்து செங்கிஸ் கானுடைய பேரன். இவர் தான் யுவான் டைனஸ்டி அப்படின்ற ஒன்று அமைச்சு இவங்க தான் சைனா முழுக்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பின்னால் இவங்களுடைய ஆட்சியெலாம் குறைஞ்சி இவங்களுடைய பலம் குறைஞ்சதுக்கப்புறம் குயிங் டைனஸ்டி மேலே வராங்க. இப்போ குயிங் டைனஸ்டி என்ன பண்ணுறாங்க, மங்கோலியாவை இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. மங்கோலியாவில் வந்து 2 பார்டர் இருக்கும். ஒன்று வந்து இன்னர் மங்கோலியா, அவுட்டர் மங்கோலியான்னு சொல்லி. குயிங் டைனஸ்டி உடஞ்சதுக்கப்புறம் அவுட்டர் மங்கோலியா இருக்காங்க இல்லையா, அதாவது மாடர்ன் மங்கோலியா என்ன பண்ணாங்க, இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக போயிட்டாங்க. ஆனால் இன்னர் மங்கோலியா, சைனாவுக்குள்ளே இருந்த இன்னர் மங்கோலியா, அந்த உள்நாட்டு மங்கோலியா சைனாவுக்குள்ளே இவங்க இப்போ ட்ராப் ஆயாச்சு. ஏன்னா வேறு வழி இல்லைல்ல, இவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இவங்களையும் சேர்த்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சின்ஸ் 1949. அப்போ இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சைனாவில் நிறையா மக்கள் கூட்டம் இருந்தாலுமே இந்த 3 மக்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தனித்தன்மையான அடையாளத்தோடு வாழக்கூடிய மக்கள். நான் அப்பயே சொன்ன மாதிரி இவங்களுக்குன்னு தனியான மதம், மொழி, இவங்க வேறு எத்தனிக் குரூப்ஸ், இவங்க அத்தனை பேருமே இவங்க ஒன்றும் சைனீஸ்லாம் இல்லை. 100க்கு 100 தனித்தன்மையான அடையாளங்களோடு வாழ்ந்த ஒரு மக்களை இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரே நாடு. இப்போ சைனா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, குயிங் டைனஸ்டி கீழே தானே நீங்கள்லாம் இருந்தீங்க, அப்போ இன்றைக்கி சீனா கூட இருந்து நீங்கள்லாம் ஒன்றா வரதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குயிங் டைனஸ்டி கீழே இவங்க இருந்தாலுமே இவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்பதுதானே உண்மை. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து டெமோக்ரஸியாக நம்ம இன்றைக்கி மாறிட்டோம்ல. சீனாவில் என்றைக்கு இங்கே டெமோக்ரஸி இருந்துச்சு, இவன் கம்யூனிஸ்டுக்காரன் இல்லையா. இவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் சைனா வந்து எவ்வளோ ஒரு நல்ல நாடு தெரியுமா, சைனா மாதிரி இன்றைக்கி ஒரு க்ரோத் உண்டா அப்படிலாம் இவன் கேட்பானுங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள இந்த லோக்கல் கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து, இந்த லெஃப்டிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து எதுக்கு எடுத்தாலும் இவன் அட்ரஸ் பண்ணுறதை எப்படி அட்ரஸ் பண்ணுவான் தெரியுமா, ஒன்றிய பாசிச பாஜக அப்படி தான் இவன் சொல்லுவான், ஃபேசிஸ்ட். அப்போ ஃபேசிஸ்ட் ஒன்றியம்னு சொல்லுவான், ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்லுவான். இந்தியாவில் எத்தனையோ மொழி பேசுகிற ஸ்டேட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ இனங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனித்தன்மையான அடையாளத்தோடு நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இவன் நம்மளை இப்படி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறவன், இவன் சீனாவை ஒன்றிய சீனான்னு இவன் சொல்லுவானா? ஏன்னா இவன் திபெத்தை இவன் திருடிக்கிட்டான், மேலே மங்கோலியா அதை திருடிக்கிட்டான், இந்த பக்கம் வீகர் மக்கள் இவங்க இடத்த எடுத்துக்கிட்டான். இதுக்கு பேர் என்ன, ஒன்றியம் தானே. இதையே நீ ஒன்றியம்னு சொல்ல மாட்டேற அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சரி ஒன்றியம்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே. அடுத்து ஃபேசிஸ்ட்டுன்னு நீ இங்கே உள்ளவங்களை நீ சொல்கிறியே, வார்த்தைக்கு வார்த்தை அந்த ஃபேசிஸ்ட்டுன்ற வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை. ஆனால் இவங்களுக்கு ஃபேசிஸ்ட்னா ஒரு கெட்ட வார்த்தை. எப்படி இப்போ நம்ம ஊரில் வந்து ஓசி பாலஸ்தீன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து பதிய வச்சாங்களோ, அதே மாதிரி ஃபேசிஸ்ட்னா ஒரு கெட்ட வார்த்தை. அப்போ ஃபேசிஸ்ட் பிஜேபினா ஒரு கெட்ட வார்த்தை. இப்போ நான் பிஜேபிக்கு வந்து முட்டு தரேன் அப்படி வந்து இவனுங்க வந்து பேசுவானுங்க. நான் சொல்கிறது, நீ ஃபேசிஸ்ட்டுன்னு சொன்னா ஃபேசிஸ்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. அப்போ நீ உண்மையான ஃபேசிஸ்ட் யார் அப்படின்னா, சொந்த நாட்டுக்குள்ளே பல நூற்றாண்டு காலமாக சைனீஸ் அப்படின்ற அடையாளத்துக்குள்ளே இவங்க வரல, இவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நாடு. இன்றைக்கி போயிட்டு மலேசியாவை போய் நம்ம கேப்சர் பண்ணிட்டோன்னு வைங்களேன். கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்றதுனாலேயே மலேசியா வந்து இந்தியாவினுடைய ஒரு நாடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அபத்தமாக இருக்காதா? நீங்கள் வந்து ஒரே மொழி தான் பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து நம்மலாம் படையெடுத்து போய் மலேசியாவை இப்போ நம்ம கேப்சர் பண்ணுறோன்னு வைங்களேன். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மலேசியான்ற ஒரு அடையாளமே இல்லைங்க, மலேசியான்றது எங்களுடைய ஒரு நாடு தான், அப்போ தமிழ் மொழி தான் நீயும் பேசணும்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளோ ஒரு அடாவடித்தனமான, அதான் உண்மையான ஒரு ஃபேசிஸ்ட் தன்மை இல்லையா? இவன் ஃபேசிசம்னு இவன் நம்ம ஊரில் உள்ளவங்களை இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதான் நான் இன்னைக்கு கூட நான் ஒரு மீம் நான் ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி காலையில். யூ கேன் பி எ கம்யூனிஸ்ட் இன் அ ஃப்ரீ கண்ட்ரி, பட் கேன் யூ பி ஃப்ரீ இன் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு மீம். இது யூஎஸில் உள்ள ஒரு மீம், இது நம்ம ஊருக்கும் பொருந்தும். இன்றைக்கி நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சியை உங்களால் இன்றைக்கி இங்கே நடத்த முடியும். ஆனால் இதே சைனாவில் கம்யூனிஸ்ட் அந்த சிசிபி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தாண்டி நீங்கள் வேறு கட்சி நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நீங்கள் தேர்தலில் போட்டியிடுறதை விட்டுருங்க, நீங்கள் ஒரு கட்சி முதல்ல ஆரம்பிக்க முடியுமா? கட்சி ஆரம்பிக்கிறத விட்டுருங்க, நீங்கள் வேறு மொழி பேச முடியுமா? இன்றைக்கி இங்கே அஃபிஷியல் மொழி என்ன, மேண்டரின். இதையும் தாண்டி இந்த லாவில் இவங்க சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லாமல் வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க குழந்தைங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம நேசிக்கணும்னு சொல்லி பெற்றோர் குழந்தைகளுக்கு டீச் பண்ணணும். எப்படி ஒரு கட்சி ஆட்சி பண்ணுவான், இவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை இவனே அமைச்சிப்பான், இவன் எங்கள் சர்வாதிகாரியை ஒரே அரசு அமைச்சு இவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான்.
ஆனால் ஃபேமிலி என்ன செய்யணும்? ஒரு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபேமிலி தான் ஒரு ப்ரைவேட்டான ஒரு யூனிட் இல்லையா? இவன் சொல்கிறான், அந்த ஃபேமிலி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை நம்ம நேசிக்கணும்னு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்னு இவன் சட்டம் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான ஃபேசிசம். அப்போ இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் எவனாவது இன்றைக்கி வாயை திறந்தானா? இங்கேருந்து அங்கே போயிடுவான், எங்கே பாலஸ்தீனுக்கு போயிடுவான், ஃப்ரீ பாலஸ்டைன் அங்கே போயிடுவான். அவன் யார்? அவன் குண்டு வச்சவன். இவனுக்கு போய் இவன் கொடி பிடிப்பான். ஆனால் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீகர் முஸ்லீம் மக்கள் ஓகே, இவன் முஸ்லீம்னா இவன் ரொம்ப இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே துடிக்கும் தானே. இங்கே ஏன் துடிக்கலை அப்படின்னா இது முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே அப்ரெஸ்ட் மக்களுக்கான ஆட்கள் நாங்கன்னு இவன் இனிமேல் பேசினான்னா இவனை நல்லா கேளுங்க. ஏன்னா அப்ரெஸ்ட் மக்கள் யார், அப்ரெஸர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இவன் அப்படி பார்க்க மாட்டான். இவனுக்கு என்னன்னா, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ நாங்கள் இவங்களுக்காக நிற்போம் அப்படின்றது வேற. ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஆனால் வெளியே அப்படி சொல்லுவான். ஆனால் இவன் என்ன செய்வான்னா, ஒடுக்கிறவன் யார் அப்படின்றத வச்சு தான் இங்கே ஒடுக்கப்படுற மக்களுக்கான நீதி இங்கே கிடைக்கும். ஒடுக்கிறவன் கம்யூனிஸ்டாக இருந்தா, இல்லை ஒடுக்கிறவன் சைனீஸாக இருந்தா, இல்லை ஒடுக்கிறவன் இவனும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கேட்க மாட்டாங்க. பலோச்சிஸ்தான் மக்களுக்கும் அந்த பலோச் மக்களுக்கும் பாகிஸ்தான்காரனும் டெய்லி சண்டை நடக்குது. எவனுமே பேச மாட்டான். எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. பலோச்சிஸ்தானில் உள்ளவன் போய் இங்கே போய் குண்டு வைக்கிறான், இவன் இங்கேருந்து குண்டு வைக்கிறான். ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபன்ஸ் பாகிஸ்தானை டெய்லி அடிக்கிறான், பாகிஸ்தான் அங்கே போய் குண்டு வைக்கிறான். சிரியாவில் மக்கள் அந்த உள்நாட்டு கலவரம், இதை பற்றி யாராவது பேசுகிறோமா? பேச மாட்டான். ஏன்னா முஸ்லீமுக்கும் சண்டை. அதே மாதிரி இந்த பக்கத்து நாட்டில் கம்யூனிஸ்ட் அரசு, ஒரு லெஃப்ட் அரசு, தங்களை ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கிற இந்த அரசு இவன் என்ன செய்வான்? தங்கள் சொந்த நாட்டு மக்களை தங்கள் சொந்த நாட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, குயின் டைனஸ்டி இவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து சைனீஸ் அரசாங்கம் இன்னைக்கு இன்ஹெரிட் பண்ணிட்டாங்க அந்த லேண்டை, அந்த பகுதியை. உடனே இது எங்களுக்கு சொந்தம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இங்குள்ள போராளிகள் யாருமே இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இதை போன மார்ச் மாதமே இவங்க சொன்னாங்க. அப்போயே நான் அந்த செய்தியை ஷேர் பண்ணேன். ஆனால் சட்டம் இன்றைக்கி அமலுக்கு வந்துருச்சு. இனிமேல் வீகர் மக்களுக்கான தனி மொழி கிடையாது. திபெத்திய மக்கள் புத்திசமை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இன்னொரு நியூஸ் பார்த்தேன் ப்ளூம்பர்க்கில் இன்றைக்கி மார்னிங். இந்தியாவுக்கு போட்டியாக சைனாவிலையும் புத்த மதத்தை இவங்க க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க சைனீஸ் அரசாங்கம். அப்போது உங்கள் மதத்தை, நீங்கள் எந்த மதத்தை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வளர்க்க நினைக்கிறீங்களோ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவன் தான் திபெத்தியன் மக்களும். ஓகே, ஆனால் இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? தலாய் லாமா சொல்கிறாரு, ஐயா இது வந்து எங்களுடைய நாடு, நாங்கள் இதை ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவரை நாட்டை விட்டு விரட்டி விட்டான். இன்றைக்கி இதை பற்றி நம்ம பேசுகிறோமா? இவர் வேறு எங்கேயும் போயெல்லாம் ஒளியலை, இவர் இந்தியாவில் தான் ஒளிஞ்சிருந்தார். இதை பற்றி ஒருத்தனுமே பேச மாட்டான். அப்போது ஒடுக்கிறவன் யார்? இவங்களுடைய பார்வையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஒடுக்குறாங்கன்னு இவங்க நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டால் வந்துடுவான், எல்லா இடத்துக்கும் வந்துடுவான். பாருங்கள், ஓசி பாலஸ்தீன் வந்துடுவான். ஆனால் சைனீஸ் அரசாங்கம் உண்மையான ஃபாசிஸ்டாக இருக்கான். ஆனால் இவனை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து இவனுக்கு இந்தியான்ற ஒரு அடையாளம் இவனுக்கு பிடிக்காது. இவன் எப்போ பார்த்தாலும் ஃபாசிஸ்ட் அரசுன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஃபாசிஸ்ட் அரசுக்குள்ளே உட்காந்து இவனால் கட்சி நடத்த முடியும். ஆனால் சீனாவில் போய் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ யாரும் உண்மையான ஃபாசிஸ்ட் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வரலாம். இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த இந்தியன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இந்தியா இப்போ என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் வரதுக்கு முன்னால் நிறையா நூற்றுக்கணக்கான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இங்கே இருந்தாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு நாடாக இப்போது அமைஞ்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி தானே இவங்களும் அமைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க? ஆமாங்க, இப்போ திபெத் ஒரு தனியாக ஒரு நாடாக இருந்தாங்க. எப்படி இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே சேர மன்னர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திருவாங்கூர் சமஸ்தானம் அவங்க இருந்தாங்க, மேலே மைசூர் இருந்தாங்க, அடுத்து மராத்தாஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு இந்தியாவை நம்ம இன்றைக்கி மாறலையா? இதே மாதிரி நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டை தானே இன்றைக்கி சைனீஸ் அரசாங்கம் போதிக்கிறாங்கன்னு இவன் சொல்லுவான். ஆனால் இந்தியாவுக்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் அரசாங்கம் இன்றைக்கி நம்ம இந்தியான்னு நம்ம ஒன்றா இருந்தாலும், ஒரு காலத்தில் நம்மெல்லாம் பிரிஞ்சு நம்மெல்லாம் இருந்தாலும் நார்த்துக்கும் சவுத்துக்குமான அந்த கான்டாக்ட் என்றைக்குமே இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. அதுக்காக வந்து தமிழ் மக்களெல்லாம் 100% இவங்க நார்த்து கூட அப்படியே கலந்துருந்தாங்க அப்படின்றதும் உண்மை கிடையாது. தமிழுக்குன்னு தனித்தன்மையான அடையாளங்கள்லாம் இருந்துச்சு, இருக்கும். தமிழ் மொழி வேறு, தமிழ் கலாச்சாரம் வேறு, தமிழ் அடையாளம் வேறு. ஈவன் தோ நம்ம நார்த் கூட நமக்கு பிஸ்னஸ் இருந்துச்சு, நமக்கான கலாச்சார எக்ஸ்சேஞ்செலாம் நமக்கு இருந்துச்சு. தமிழ் அப்படின்ற ஒரு தனித்தன்மையான அடையாளத்தோடு நம்மலாம் இருந்தாலும் நார்த், இன்றைக்கி நம்ம நார்த் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த பகுதிக்கு நம்மளுடைய ஆட்களும் இங்கேருந்து போர் புரிய
போயிருக்காங்க, போர் புரிஞ்சு அங்கே உள்ளவங்களை நம்ம அடிமைப்படுத்தி நம்ம இவங்கள ஜெயிச்சிருக்கோம். இதே மாதிரி அவங்களும் நம்மளை ஜெயிச்சிருக்காங்க. வடக்கில் உள்ளவங்க நம்ம நார்த்துக்கு போயிருக்கோம், இந்த பக்கம் இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ தமிழ் மக்களுக்கான தனித்தன்மையான அடையாளத்தோடு நம்ம இருந்தாலுமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கும் வடக்குக்குமான கான்டாக்ட் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருந்தாலுமே இது எனக்கு ரொம்ப ஆடெல்லாம் தெரியல. இது ஆடா இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க, நம்ம 100% வேறு மாதிரி இருந்தோம், வடக்கில் இருந்து நம்மளை அப்படியே நம்மளை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றத நான் ஏற்க மாட்டேன். அதே நேரத்தில் தமிழுக்குன்னு தனியான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்கிறதே நான் ஏற்க மாட்டேன். தமிழுக்குன்னு தனியான அடையாளங்கள் இருந்துச்சு. ஆனால் நமக்கு நார்த்து கூட நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு, மொழி வாரியாக மத வாரியாக எல்லாமே இருந்துச்சு. ஆனால் திபெத்தினுடைய கேஸை பொறுத்தவரை அப்படியே வேற. அதுக்கு முன்னால் இப்போ நம்ம கலிங்கத்து பரணி அப்படின்னு தமிழில் ஒரு பாடல் உண்டு, நீங்கள் படிச்சிருப்பீங்க பாடங்களில். ஒரு கிங்கை போற்றி, ஒரு கிங் போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்த உடனே இவரை புகழ்ந்து பாடியிருப்பாங்க நம்மளுடைய புலவர்களெல்லாம். அப்போ கலிங்கத்து பரணி அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சு? கலிங்கம்னா என்ன? அது நம்ம ஊரா? கிடையாது, அது மாடர்ன் ஒடிசா. ஓகே, நம்ம ஆட்கள் குலோத்துங்க சோழனுடைய படையில் இருந்த கருணாகர தொண்டைமான் அப்படின்ற அந்த போர் தளபதி, இவர் இங்கேருந்து ஒடிசா போனார். ஒடிசா போய் ஒடிசாவில் இருந்த அந்த கலிங்கம் அப்படின்ற அந்த பகுதியை வென்று நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதனை பாராட்டி பாடின பாட்டு தான் கலிங்கத்து பரணி. அங்கே போய் போர் செஞ்சுருக்கோம், அவங்க இங்கே நம்மக்கிட்ட போர் செஞ்சுருக்காங்க. அப்போ நமக்கும் அவங்களுக்குமான போர் கேம்பெயின், அதையும் தாண்டி மொழி கலாச்சார அந்த எக்ஸ்சேஞ்செலாம் நடந்திருக்கு பல நூற்றாண்டுகளாக. ஆனால் சீனாவில் திபெத் அப்படின்ற ஒரு பகுதி முழுக்க இவங்க வேறு ஊர். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரீஜன், இது எல்லாமே வேறு. ஆனால் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இது எங்களுடைய அடையாளம், இது சைனீஸ் அடையாளம்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம இந்தியாவையும் சைனாவையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பண்டைய இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கம் நமக்குள்ளே வரதுக்கு முன்னாலேயே இவன் பிரிட்டிஷ் ராஜ்னு சொல்லி ஒன்றை அமைச்சிட்டு போனான். இது ஆட்சி முறைக்காக பண்ண ஒரு வேலை. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம பொலிட்டிக்கலி நம்ம எல்லாருமே பிரிஞ்சு இருந்தாலுமே கலாச்சார ரீதியாக நமக்கான அந்த இன்டர் கனெக்ஷன், அந்த ஒற்றுமை, இவங்க இங்கே போவாங்க, இவங்க இங்கே வருவாங்க, இந்த மன்னர் அங்கே போய் எக்ஸ்பெடிஷன் போவார், அவங்க இங்கே வருவாங்க, அங்கே உள்ளவங்களை இவங்க திருமணம் செய்வாங்க, இந்த மாதிரி கலாச்சார எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நடந்திருக்கு. ஸ்டில் நான் சொல்கிறேன், அதனால் தமிழ் அடையாளத்தை நம்ம அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கும் நார்த்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நம்ம சைனா கூட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் சைனாவினுடைய கேஸை பொறுத்தவரை இவங்க முழுக்க வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்ட 3 மேஜர் ட்ரைப்ஸ், மேஜரான எத்னிக் குரூப்ஸ். இவங்க ட்ரைப்ஸ்ன்றதையும் தாண்டி எத்னிக் அடையாளத்தோடு வாழ்ந்தவங்க இந்த மக்களெல்லாம். ஆனால் இன்றைக்கி இல்லைங்க, இதெல்லாம் எங்களுடைய அடையாளம்னு சொல்லி இவங்களை திருடி வச்சுருக்கான். ஆனால் இதை யாரும் இன்றைக்கி பேச மாட்டோம். நம்ம ஃபேசிஸ்ட் நம்ம யாரை சொல்கிறோம்? இந்தியாவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்தியா இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. ஓகே, இங்கே யாருமே உங்களை வாட்ச் பண்ணல, இங்கே ஒரே ஒரு கட்சி தான் இங்கே ஆட்சி பண்ணணும். காங்கிரஸ் மாதிரியான ஒரு தத்தி கட்சிக்கும் இங்கே தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே உண்டு. இந்தியா மாதிரியான இன்னைக்கு 2026 இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டை நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இவன் நம்மளை ஃபாசிஸ்ட்ன்றான் பார்த்தீங்களா? அப்போது இந்த சைனீஸ் கட்சிக்கு உண்மையாக இருப்பான் இந்த கம்யூனிஸ்ட்லாம். ஆனால் நம்ம ஊரை இவன் குறை சொல்லுவான். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, கம்யூனிஸ்ட் அண்ட் லெஃப்டிஸ்ட் இவங்க யாருமே திங்கிற சோத்துக்குமே என்றைக்குமே உண்மையாக இருந்தது இல்லை. இது எல்லா காலத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இப்படி தான். யூஎஸில் இப்போது டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட்டுன்னு சொல்லி இவன் மம்தானி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இன்றைக்கி தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான பிரைமரின்னு சொல்லுவாங்க. இதில் இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே அமெரிக்கா அழியட்டும், அமெரிக்கா ஒழியட்டும். இதில் ஒரு அம்மா, அவங்க இப்போ எம்எல்ஏ, இப்போ நம்ம ஊரில் எம்எல்ஏ மாதிரி இவங்க ஊரில் உள்ள அந்த செனட்டில் இவங்க ஜெயிக்க போகிறாங்க. அந்த செனட் எலெக்ஷனில் இவங்க நிற்க போகிறாங்க. இதுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக இவங்களை நாமினேட் பண்ணுறாங்க. இந்த அம்மா ஒரு போஸ்ட்டு 2019 கை அழுக்காக இருந்துச்சு, துடைக்கிறதுக்கு கர்ச்சிப் இல்லை, அமெரிக்கன் ஃப்ளாக் இருந்துச்சு, நான் வச்சு துடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு இவங்க போஸ்ட் போடுறாங்க. அமெரிக்கன் ஃப்ளாகை இவங்க அவமரியாதை செஞ்சு அசிங்கப்படுத்துறாங்க. இவங்க யாருன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு எம்எல்ஏவாக மாற போகிற ஒரு ஆள். இவங்க யார் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, கம்யூனிஸ்ட்டு, சோஷலிஸ்ட்டு, லெஃப்டிஸ்ட் இவன் எவனுமே திங்கிற சோத்துக்கும் வாழ்கிற நாட்டுக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி தான். இவன் சைனீஸ் நேஷ்னலிசம் அப்படின்ற பெயரில் ஒற்றை மொழியை இவன் கொண்டு வரான். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் ஹிந்தி ஒழிக அப்படின்னு பேசுவான். ஓகே, ஹிந்தி அப்படின்ற மொழியை நம்ம ஊரில் நம்ம மேலே திணிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை எதிர்க்கணும். அது உண்மை. ஏன்னா தமிழ் அப்படின்ற அடையாளம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அடுத்து தான் ஹிந்திலாம். முதல்ல எனக்கு தமிழ் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது என்னுடைய அடையாளத்தை அழிக்கிற மாதிரி ஒருத்தங்க வந்தாங்கன்னா நான் அதை எதிர்க்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஊரில்
ரீஜன் மொழி, இதை தாண்டி நீங்கள் ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் சொன்னால் இவன் ப்ரப்போசல் தான். இன்னும் சைனீஸ் மாதிரி ஒரு சட்டம் போட்டு எல்லாரையும் யாரும் இங்கே அழிக்கலை. ஓகே, இவன் யாரை ஃபேசிஸ்ட்னு சொல்கிறானோ இவங்க யாருமே ஓகேப்பா நாளிலிருந்து ஒரே மொழி தான், பள்ளிக்கூடத்தில் ஒரே மொழி, வீட்டில் ஒரே மொழி, வேறு மொழி பேசினா உன்னை தூக்கி நான் உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு யாரும் இங்கே பேசலை. ஆனால் இங்கே ப்ரப்போஸ் பண்ணாலே இவெல்லாம் என்ன சொல்கிறான், இந்தி ஒழிக, ஃபேசிஸ்ட் அரசு நம்மளை அடக்குமுறை செய்கிறாங்கன்னு இவன் பேசுகிறான்ல. இவன் யாருமே இப்போ பேச பார்க்கலாம். நமக்கு உரிமையில் பிரச்சனை வந்தால் நம்ம பேசலாம், பேசணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் 24 மணி நேரமும் இந்திய அரசாங்கத்தையும் இந்திய நாட்டையும் இவன் ஃபாசிஸ்ட்னு சொல்கிற இவன் தான் சீனாக்கு ஜால்ரா போடுவான் பாருங்க. சீனா அரசு பண்ணுற எந்த ஒரு வேலையும் இவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு சோறு போடுறது யார்? சைனா. இவனுக்கு பிடிச்சது யார்? சைனா. இவனுடைய ஐடியாலஜி என்ன? சைனா. இவன் யாருக்கு உண்மையாக இருப்பான்? சைனா. அப்போ ஒடுக்குமுறை அப்படின்றது இன்றைக்கி நம்ம ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் நடக்குது, எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் நடக்குது. பாலஸ்தீனில் வாழ்கிறவன் முஸ்லீம்னா இவன் குண்டு வைக்கிற முஸ்லீம் அப்படின்னா இவங்க அப்பாவி முஸ்லீம்ஸ், வீகர் முஸ்லீம்ஸ். இவங்களுக்காக நீங்கள் பேசுங்க. குண்டு வைக்கிறவனுக்காக ஐயோ இவன் வந்து ஒடுக்கப்பட்டான்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இவன் உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவன், இவன் அப்பாவி. வீகர் முஸ்லீம்ஸ் ஒரு சில நேரங்களில் இவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, சம்டைம்ஸ் வன்முறையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாலஸ்தீனில் உள்ள இந்த ஹமாஸ் மாதிரி இவன் குண்டு வச்சுட்டு போயிட்டு சைனீஸ் நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் குண்டு வைக்கிறது, அந்த மக்களை பிடிச்சிட்டு வந்து தலையை வெட்டுறது, ரேப் பண்ணுறது, இவங்களுடைய வெஜைனா பிறப்புறுப்பில் போய் சுட்டு இவங்களை கொடூரமாக கொலை பண்ணிலாம் இவன் செய்யலை. இவங்களை யாருமே ஒடுக்கப்பட்ட கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒடுக்கிறவன் யாரு? குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படின்ற சசிகுமாருடைய உயர்ந்த கொள்கையை எனக்கு ஃபாலோ பண்ணுற ஒரே குரூப் யாருன்னா நம்ம கம்யூனிஸ்ட் குரூப்பு. வாழ்த்துக்கள்.